கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 50ஆம் அதிகாரம், அதில் 7ஆம் வசனம். ஏசாயா 50:7 அதில் முன்பகுதி. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார், துணை செய்கிறார். துணையாக தேவன் உங்களுடனே இருக்கிறார். நீங்கள் போக்கிலும் மரத்திலும் எங்கே இருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, தேவனுடைய துணையை நீங்கள் உணரப்போகிறீர்கள். அதாவது தேவன் துணையாக தான் இருக்கிறார். தேவன் எப்போதுமே நமக்கு துணை செய்கிற தேவன் தான், எப்போதுமே நமக்கு அனுகூலமானவர் தான் அவர். ஆனால் நம்ம அது உணராதனால தான் நமக்கு பிரச்சனைகளே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் காரணமே என்னன்னா, தேவன் கர்த்தராகிய ஆண்டவர் என்னுடனே இருக்கிறார், எனக்கு துணை செய்வதற்காக என்னுடனே காத்து கொண்டிருக்கிறார், எப்போ எவ்வளோலாம் உதவி செய்யலாம் அப்படின்னு தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம உணர்வதில்லை, அதனால தான் பிரச்சனையே நமக்கு. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் தேவனுடைய துணையை, தேவன் உங்களுடன் இருப்பதை, தேவன் உங்கள் அருகில் இருப்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறீங்க. தேவனுக்கு நன்றி சொல்வதற்காக நம்ம அழைக்கப்பட்ட ஜனம், நம்ம அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அடுத்து பாருங்க, ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். தேவனே துணையா இருக்கும்போது நம்ம எப்படி வெட்கப்படுவோம்? சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவன் நம்ம கூட இருக்கும்போது உலகத்தார் நம்மளை வெட்கப்படுத்த முடியாது. உலகத்தார் உங்களை கூனி குறுகி போக செய்ய முடியாது. போராடுவாங்க, போராட்டங்கள் உண்டு, கட்டாயம் போராட்டங்கள் உண்டு. அதில் இல்லவே இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. உங்களுக்கு எதிரான இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களை குறை சொல்லி கொண்டே இருக்கவங்க இருக்கு தான் செய்வாங்க. நீ எவ்வளோ பெரிய ஊழியர் செய்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ தேவன்கிட்ட இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு ஆளா, இதெல்லாம் பொய்யுங்க, இதெல்லாம் சும்மாங்க அப்படின்ட்டு உலகம் உங்களை சொல்லிக்கொண்டே தூற்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கும் பிள்ளைகளாக மாறி விடுவீங்க. ஆண்டவரே, இவங்க கண்களை திறந்துவிடும் ஆண்டவரே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதுன்னு, சிலுவையில் அறியாது இருக்கிறார்கள் அப்படின்னு சிலுவையில் சொன்ன தேவனோட கர்த்தரோட கட்டளை கிணங்க நீங்களும் அதை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களும் அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவரே, இவங்களை பாதுகாத்து கொள்ளும், இவங்க புரியாமல் இருக்காங்க ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா தேவன் உங்களுக்கு துணையாக நிற்கிறார், தேவன் உங்களுக்கு துணையாக நிற்கிறார். அதான் பாருங்க, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அப்ப நீங்க ஒருபோதும்னா என்ன? எப்பொழுதுமே வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க எப்போதுமே ஆதலால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். பாருங்களேங்க, அப்ப தேவன் துணையா இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக யார் வருவா? கர்த்தரின் பட்சத்தில் நிற்கும் பொழுது எனக்கு விரோதமாய் வருவோம் யார் அப்படின்னு சங்கீதத்தில் படிக்கணும். அப்ப தேவனே உங்களுக்கு துணை நிற்கிறார். எதுக்காக? நீங்கள் எழுப்பி நிற்பதற்காக, எழுப்பி பிரகாசிப்பதற்காக, உலகத்துக்கு ஒளியாக இருப்பதற்காக. இந்த வசனம் அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். உலகத்துக்கு ஒளியாக இருப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உண்மையில வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கலாம், ஒரு சில சறுக்குகள் இருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களுக்கு துணை நின்று உங்களை தூக்கி நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய திட்டம் உங்கள் மூலமாக நிறைய பேர் போகிறது. இதெல்லாம் எப்போ நடக்கும்? வேதத்தில் தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய திட்டத்தை, உங்களை குறித்து தேவனுடைய திட்டத்தை நீங்கள் வேதம் படிக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்களோட தெளிவாக உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அந்த தேவனுடைய திட்டத்திலே நீங்கள் அமரும் போது தேவன் உங்களுக்கு துணை நிற்பதை நீங்கள் மட்டும் கிடையாது, உலகம் அறிந்து கொள்ளும். தேவனை அறியாத மக்களும் உங்களே தேவனை அறிந்து கொள்ளும். உங்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறார்னு அவங்க சாட்சியாக சொல்லுவாங்க. நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும் என்னால் இதில். அதனால் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். நீங்கள் எதுக்குமே பயப்பட வேணாம், எதுக்கு வெட்கப்பட்டு போக வேணாம். ஒருவேளை உலகம் உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் தொழில் பண்ணுற இடங்களில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெட்கப்பட்டு கூனி குறுகி இருக்கலாம். நான் எப்படி அந்த இடத்துல நிற்பேன், எப்படி அந்த இடத்துக்கு போவேன், என்னால் போக முடியலையே, என்கிட்ட என்ன இருக்குது, எல்லாம் என்னை கேலி பண்ணுவாங்களே, என்ன என்னை தூத்துவாங்களேன்னு நினைக்கலாம். ஒன்றுமே கொல்லப்படாதீங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார், துணை செய்கிறார். அவர் துணையாக நிற்பது மட்டும் கிடையாது, உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவர், உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். இனிமேல் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்னா, கர்த்தரை எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தரை எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு விசுவாச அறிக்கை சொல்ல கிடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். ஜெபிப்போம். கர்த்தராகிய தேவனே, இயேசுவே, நீர் எங்களுக்கு துணை நிற்பதற்காக, துணை செய்வதற்காக நன்றி 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 ஆண்டவரே. தாப்பனே, நீர் எங்களுடன் இருக்கும் பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. தாப்பனே, நீர் எங்களுக்கு துணையாக நிற்பதை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ளக்கூடிய ஆவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே.
ஏஸ்தாம் எங்கள் இருதயத்தை திறந்தருளும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடன் நீ துணை நின்று அவர்களை மகிமைப்படுத்துவேன், மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன மகா கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. இத்தனை நாட்களாக அவர்களை சிறுமைப்படுத்தினவர்களும் அவர் வெட்கத்திற்கு உட்படுத்தவர்களும் காணாமல் போய்விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் துணையாய் நின்று அவர்களை நீர் ஜெயித்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.